இந்த செய்தி வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது கேட்ட உடனே. ஒரு வழக்கறிஞராகவும், அதற்கு மேல் ஒரு நம்ம ஒரு ஒரு ஒருத்தருடைய ரசிகராகவும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பதில்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 7th அன்னைக்கு ஒரு ஹியரிங் வருது. அதுலயுமே அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் வராங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து அவங்க போடப்பட்ட வழக்க வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து இப்போ பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இவங்கள பொறுத்த வரைக்குமே எந்த வழக்குமே இப்போ இவங்க 2 பேருக்கு இடையிலுமே கிடையாது. திரைத்துறையில இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா வந்து ஒரு சிஎம் பொசிஷன்ல உட்காருதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் அடிச்ச மாதிரி அவரு வந்து உட்கார்ந்துட்டார். ஸோ அதனால இது ஒரு ப்ரெஷரா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பெருசா பேசப்படுது. ஸோ அதனால அவங்க அத அவாய்ட் பண்றதுக்காக கூட இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. இவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும்போது, நம்மளும் ஒரு சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதுல தவறு இல்ல, அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட முடிவு உண்மையிலேயே நல்ல முடிவு இது. ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு முடிவு தான் இது. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கங்க மேம். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு மேம் இன்டர்வியூ எடுத்து. ஆமா. ஆனா இப்போ எடுத்தாலும் வந்து ஒரு நல்ல செய்தி தான் எடுக்க போறோம். என்னன்னா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் வந்து டைவர்ஸ்க்கு சப்ளை பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நேத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா வந்து சங்கீதா அவர்கள் வந்து நாங்க வாபஸ் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு மேம் முதல்ல இதுல? இந்த செய்தி வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது கேட்ட உடனே. ஒரு வழக்கறிஞராகவும், அதற்கு மேல் நம்ம ஒரு ஒரு ஒருத்தருடைய ரசிகராகவும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பதில்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, விஜய், சங்கீதா அவர்களுக்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில தான் வந்து சங்கீதா அவர்கள் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில விவாகரத்து ஃபைல் பண்றாங்க. எந்த பேசிஸ்ல அப்படின்னா, க்ரூயல்டி பேசிஸ்ல பண்றாங்க. பிளஸ் வந்து அடல்ட்ரி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வீடு வேணும். அந்த பனையூர் வீட்ல அவங்க இருக்கிறதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு கேட்டு இந்த 3 உரிமைகளை அவங்க வச்சு வழக்கு பதிவு பண்றாங்க. ஸோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின் கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 20 வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. அதுக்குமே அவங்க அப்பியர் ஆகல. 2 பேருமே அதுக்கப்புறம் ஆகல. 2 பேருமே ஆகல. அதுக்கப்புறம் ஏப்ரல் 19th ஒரு ஹியரிங் வருது. அந்த இதுக்குமே அவங்க 2 பேருமே அப்பியர் ஆகல. அப்புறம் ஜூன் 15th ஒரு ஹியரிங் போடும்போது வீடியோ கான்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. வீடியோ எதனாலங்க? கான்ஃபரன்ஸ் மூலியமா நாங்க அப்பியர் ஆகுறோம். ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேருமே ஒரு செலிபிரிட்டி. அவங்க செலிபிரிட்டியோடைய மனைவி. இப்ப நமக்கே தெரியும் விஜய் அவர்கள் வந்து எங்க போனாலுமே மக்களுடைய கூட்டம் வந்து அலை அலையா வந்து ஸோ ஒரு பெரும் படைய அவருக்குமே பின்னாடி வந்து பெரும் போகும். படையே மக்கள் கூட்டம் அலைகளா போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கோ நீதிமன்றத்திலயும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குன்றதால அவங்க நாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக உரிமையும் தரப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜுமே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க வந்து ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் ஒரு கோரிக்கை அவங்களுமே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து ஆகஸ்ட் 7th அன்னைக்கு ஒரு ஹியரிங் வருது. அதுலயுமே அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் வராங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து அவங்க போடப்பட்ட வழக்க வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அத மார்னிங் செஷனுக்கு அட்டெண்ட் பண்றாங்க. ஈவினிங் மேல வரும்போது ஆஃப்டர்நூன் வரும்போது நான் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா. அது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து உடனே இம்மீடியட்டா அதுல சொல்ல மாட்டாங்க. அப்பியரன்ஸ் காட்டிட்டு, அதுக்கப்புறம் பாஸ் ஓவர் பண்ணிட்டு, நாங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா, அந்த பெட்டிஷன் சைன் பண்றது சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அதனால வந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்றத ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தரப்புல பார்த்தீங்கன்னா, அவருடைய வழக்கறிஞர் வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, "இல்ல எங்களுக்குமே அது அப்ஜெக்ஷன் இல்ல. ஸோ, நாங்களுமே வந்து பெட்டிஷன் வித்ட்ரா பண்றதுல எங்களுக்குமே ஒரு முழு சம்மதம் தான்." அப்படின்னு அவர் விஜய் தரப்புல வந்து சொல்லப்படுது. ஸோ அவரோட வழக்கறிஞர் சொன்னாலுமே இவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு, அவருடைய கன்சென்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து இப்ப பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப இவங்கள பொறுத்த வரைக்குமே எந்த வழக்குமே இப்ப இவங்க 2 பேருக்கு இடையிலுமே கிடையாது. ஆனா இப்போ அந்த ஒரு வழக்குல என்ன சொல்லிருக்காங்க, இப்போ வந்து அவங்க வந்து வித்ட்ரால் பண்ணல. நான் வந்து வாபஸ் பெறேன்னு சொல்றாங்க. ஆனா மீண்டும் அவங்க வந்து திரும்ப தொடரலாமும் சொல்லியிருக்காங்களே மேம். அது எப்படி? தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நம்ம 2
விஷயமா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு விவாகரத்தான தம்பதியா கிடையாது. கணவன், மனைவி கிடையாது. இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இவங்க முன்னாடி லைஃப்ல இருந்தாங்களோ, அதே மாரி வாழ்க்கைய தான் இப்போ அவங்க ஒரு கணவன், மனைவின்ற முறையில தான் அந்த உறவுல தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க கேட்டா மாதிரி இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதா? இல்ல இதுக்கப்புறம் அவங்க திருப்பி வழக்கு தொடரலாம்னா, கண்டிப்பா தொடரலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா, ஆ மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வரலாம். மேபி அப்படியெல்லாம் சில காரணங்கள் இருக்கலாம். ஒருவேள மியூச்சுவல் அவங்களுக்கு வேண்டாம். நாங்க 2 பேருமே மியூச்சுவல் டிவோர்ஸ்ல பிரியலான்றதுக்காக காரணங்களுக்காக கூட இந்த வழக்க திரும்ப பெறப்படலாம். இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கு அந்த குழந்தைங்களுக்காக 2 பிள்ளைங்களுக்காக கூட சரி வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க 2 பேருமே சொசைட்டில அவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷனுக்கு அவங்களுடைய சன்னுமே வந்திருக்காரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப பேசும் பொருளா வந்து எல்லாருடைய வாயிலயும் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கிறதால, சரி ஓகே. இந்த விஷயத்த ஏன் நம்ம ஒரு காரணமா குடுக்கணும் அப்படின்னு ஒரு மனைவியா அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். சரி நம்மளால அவருக்கு ஒரு கெட்ட பேர் வர வேண்டாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு, அதுல கூட அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது 2 விதமா யோசிக்கலாம். ஒண்ணு இப்படி இருக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா வழக்கு போடுறதுக்கான எல்லா உரிமைகளும் எந்த நேரத்திலயுமே அவங்களுக்கு 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு. அது இல்லன்னு மறுக்கப்படல. ஆனா போடுவாங்கன்றத நம்ம உறுதியாவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த மாரி ஒரு சில காரணங்களுக்காக சொசைட்டில இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த விவாகரத்துன்றதே பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். எல்லா குடும்பங்கள்லயுமே இது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீதிமன்றத்துல வரதும், அணுகுறதும், அதுக்காக அவங்க வழக்கு போடப்படுறதும் ஒரு ரொம்ப குவைட் நார்மலான ஒரு விஷயம். சரிங்களா? பட் இவங்க 2 பேருமே இவர் வந்து சீஃப் மினிஸ்டர், அது இல்லாம ரொம்ப ரொம்ப வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு திரைத்துறையில இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா வந்து ஒரு சிஎம் பொசிஷன்ல உட்காருதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் அடிச்சா மாதிரி அவரு வந்து உட்கார்ந்துட்டார். ஸோ, அதனால இது ஒரு பிரஷரா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பெருசா பேசப்படுது. ஸோ, அதனால அவங்க அத அவாய்ட் பண்றதுக்காக கூட இந்த விஷயத்த சொல்ல செஞ்சிருந்திருக்கலாம். அவங்க மகன் ஜேசன் செஞ்சு அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நெறைய பேர் அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து, இவர் கூட வந்து அவங்க மனைவியும் சரி, அவங்க பிள்ளைகள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா ஒரு யுத்தம் போகுது மறைமுகமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த இன்டர்வியூ நீங்களே பார்த்திருப்பீங்க. அத பார்க்கும்போது அவர் இன்னமும் அப்பா மேல ரொம்ப லவ் வச்சிருக்காரோ அப்படின்னு தோணியிருக்கு. அப்ப அந்த இன்டர்வியூ அவங்க பார்த்த பிறகு ஒரு மனசு மாறி இருந்திருக்கலாமோ? நானுமே அந்த இன்டர்வியூ பார்த்திருந்தேன். பட் ஒரு ஒரு இந்த ஜெனரேஷன்ல வந்து இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆன்சர் பண்றது வந்து ரொம்ப அதுவுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பதிலா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, ஓகே நான் வந்து அப்பா வந்து ஒரு பெரிய உச்சகட்டத்துல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. ஒரு பதவியில இருக்கும்போது, நம்ம எப்படி வேணாலும் அந்த பதவிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உபயோகம் பண்ணி நம்மளோட அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ற நினைக்காம, அவருக்குன்னு ஒரு பொசிஷன் ஒரு ஒரு சினி ஃபீல்டுலயே பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இஸ் அ டைரக்டர். ஹி பிகேம் எ பொசிஷன் ஆஃப் டைரக்டரா சிக்மா. திரையுலகில ஒரு பதித்திருக்கிறது வந்து பெரிய விஷயம். அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கிறது பெரிய விஷயம். அதுக்கும் மேல வந்து அந்த அப்பா மேல இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? அப்பா இந்த இடத்துல இருக்கும்போது, நாங்க வந்து இன்னும் பொறுப்பா இருக்கணும். எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. நான் வந்து எந்த விதத்திலயுமே தெரிஞ்சோ, தெரியாமல கூட ஒரு சிறு சிறு தவறுகள் கூட செய்யாம இருக்கிறதுக்காக நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லும்போது, உண்மையா அது ஒரு பெரிய பெருமைத்தக்க ஒரு விஷயம் தான். இந்த பதில் கூட ஓகே அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம் சங்கீதா. ஓகே நம்மளுடைய மகனுக்கு வந்து இன்னும் அப்பா அப்பா மேல இன்னும் ஒரு மரியாதை இருக்கு. இவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்கும்போது, நம்மளும் ஒரு சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதுல தவறு இல்ல. அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். அவங்களோட முடிவு உண்மையிலேயே நல்ல முடிவு இது. ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு முடிவு தான் இது. ஓகே மேம். பொதுவான ஒரு கேள்வி மேம். இப்போ இந்த கேஸ விட்டுருங்க. நீங்களே வந்து நெறைய குடும்ப நல வழக்குகள் நெறைய பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லாரோட கேள்வி என்னன்னா, இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாலே வந்து அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இப்ப முதல்ல ஒருத்தன் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா, என்னென்ன ப்ரொசீஜர் மேம் இருக்கும்? எப்படி இருக்கும் அது? சூப்பர். 2 பேருமே பொதுவா ஒரு கணவன், மனைவி. அவங்க வந்து டைவர்ஸ்க்கு வராங்க அப்படின்னா, யாரு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு மனைவி வந்து இல்ல என்னோட கணவனோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. அவர் வந்து நெறைய ட்ரிங்க்ஸ் பண்றாரு. என்கிட்ட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. கேஷ் குடுக்கறதில்ல. வீட்டு வருமானத்துக்கு. என்னோட தேவைகள அவரு எதுவுமே பார்த்துக்கிறதில்ல. இப்படிலாம் சில அலிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க. அதுவுமே பெட்டிஷன் சொல்லுவாங்களா மேம்? ஆமா. ஓ! அது அதுக்கு வந்து அப்படிதான் பெட்டிஷன் பெட்டிஷன். அவங்க ஓகே. வழக்கு பதிவு பண்ணும்போது, நாங்க பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். அது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு க்ரூயல்டி பேஸ்ல பண்ணுவோம். 13 ஐஏ செக்ஷன் பிரிவுகள் படி அத வந்து க்ரூயல்டி பேஸ்ல பண்ணுவோம். அதாவது தன்னுடைய மனைவிய பார்த்துக்கிறதில்ல, தகாத வார்த்தைகள்ல பேசுறது, துன்புறுத்துதல் இந்த மாரி ஒரு
காரணங்கள் பேசிக்கான ஒரு காரணங்கள வச்சு நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம். கணவனுக்கு ஒரு எத்தனை மாசத்துக்குள்ள அந்த மாதிரி அது ஒரு 15 டேஸ்லயே அந்த 15 நாளுக்குள்ள அனுப்பிச்சுடணும். நாங்க ஓகே ஃபைல் பண்ணி 15 டேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து அந்த நோட்டீஸ் போகும். ஓகே ஸோ அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு அவரு ஒரு வழக்கறிஞர அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் வந்து கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகுவார். ஸோ அவருக்கு வந்து இப்படியெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அலிகேஷன் சொல்றாங்க அப்படின்னா, அவருமே அத ஒத்து போயிட்டாருன்னா, இவங்களுடைய டிவோர்ஸ் வந்து ஸ்மூத்தா போயிடும். இல்ல என்னோட மனைவி வந்து அவங்க யாரோட தூண்டுதல் பேர்ல இப்படியெல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்னோட மனைவி பேர வாழ தான் விருப்பம் அப்படின்னா, அவரு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு கேஸ் போடுவாரு. அது வந்து ரெஸ்டிடியூஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகே சேர்ந்து வாழ்றதுக்கான அவரு வந்து ஒரு வழக்கு போடுவாரு. இல்ல நான் என்னோட ஒய்ஃபோட தான் நான் சேர்ந்து இருப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த இந்த அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ள கவுன்சிலிங் போகும். ஸோ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே கணவன், மனைவி வந்து ஒரு கவுன்சிலர் முன்னிலையில வந்து வழக்கறிஞர்கள் உள்ளே போக மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் அவங்களுக்குள்ள நடந்த பெர்சனல்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே அந்த கவுன்சிலர் அந்த கிட்ட சொல்லுவாங்க. நீதிபதியோ அவங்க 2 பேர் மட்டும் இருப்பாங்க. யாருமே வழக்கறிஞர்கள் யாருமே அதுல இருக்க மாட்டாங்க. அது கவுன்சிலிங்ல. ஓ! கவுன்சிலர் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அது மனநல ஆலோசகர்ன்ற ஒரு டாக்டர். பேருல ஓ! ஒரு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னிலையில இவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு. அது 3 கவுன்சிலிங் போகும் ஓ! ஆக்சுவலா. அதுலயும் 3 இருக்குங்களா? ஆமா. ஓகே. 15 டேஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, 3 டைம்ஸ் கவுன்சிலிங் வருவாங்க. ஸோ அதுலயுமே இல்ல எனக்கு வந்து வாழ விருப்பமே இல்லன்னு இந்த மனைவி சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து மீடியேஷன் ஒரு ஆஃபர் ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ மீடியேஷன்றது வழக்கறிஞர்களும் வரலாம், அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்களும் வரலாம். ஸோ எல்லாருமே உட்கார்ந்து அங்கேயுமே பேசலாம். இல்ல இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சரி, அந்த மனைவி சார்புலேருந்து இனிமே எந்த குடும்பத்திலேருந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கணவன் சைடுல சரி ஓகே எங்க அம்மாவும் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நாங்க எதுவுமே உங்கள பேச மாட்டோம். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக உங்க மகள் கிட்ட வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. அப்படின்ற மாரி ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு தங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துக்கூடிய இடம் தான் மீடியேஷன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதுலயுமே சக்சஸ் ஆகல அப்படின்னமோ திருப்பி சென்ட் பேக் டூ கோர்ட். 3 கவுன்சிலிங்லயும் சக்சஸ் ஆகலனா. ஆகல. ஓகே. மீடியேஷன்லயும் சக்சஸ் ஆகல அப்படின்னும்போது, அகைன் கோர்ட்டுக்கு வரும். ஸோ, அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இல்ல, எனக்கு வாழ விருப்பம் இல்லன்ற பட்சத்தில இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அதுக்கப்புறம் இவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாம். அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டர். கோர்ட் நீதிபதியுடைய ஆர்டர் போடுவாங்க. ஸோ, இதுதான் பொதுவாக நடக்க வேண்டிய நடைமுறை. ஓகே. நடந்து கொண்டிருக்கும் ஓகே. நடைமுறைகள். ஓகே. அதிகபட்சம் ஒரு டைவர்ஸ் கேஸ் முடியணும். இப்போ ஒருத்தங்க அப்ளை பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ அப்ளை பண்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து நீதிமன்றம் படி பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த டைவர்ஸ் ஆர்டர் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அது எத்தன மாசம் அது ஒரு கேஸ் முடியணும்னா எத்தன வருஷம் ஆகும் மேம்? இப்ப நீங்க 3, 4 வருஷம் கழிச்சு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ம். அதிகபட்சம் எவ்வளவு வருஷம் ஆகுங்க மேம்? இல்ல ஒரு 3 இயர்ஸ். அதிகபட்சமே அவ்வளவுதானா? அதிகபட்சம் 3 இயர்ஸ். பட் டிபெண்ட்ஸ் நான் ஒத்துக்கிறத பொறுத்து. ஓ! நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் டிவோர்ஸ் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சேர்ந்து தான் வாழப் போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் ஒருத்தவங்க அகெயின்ஸ்டா எடுக்கும்போது, ஸோ அந்த கவுண்டர் பார்ட்டா இருக்கும்போது கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கும். அன்டில் அது ஒரு ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். ஓகே. நீங்க சொன்னீங்க. அதாவது வழக்கு போட்டவங்கள ஸ்டாண்ட பொறுத்து அப்படி இருக்க சொன்னீங்க. இப்ப இந்த வழக்கு இந்த கேஸ பத்தி தான் கேட்கிறேன். இந்த வழக்க பொறுத்தவரைக்கும் சங்கீதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து இன்னொரு நடிகர் தொடர்புல இருக்காங்க. அவர் கூட ஃபோட்டோஸ்லாம் போட்டுருக்காங்க. அவர நான் அடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்போ அவங்க வந்து வித்ட்ராலும் பண்றாங்க. அப்ப இது எப்படி பார்க்குறது மேம்? இது எப்படி பார்க்கறதுன்னா, ஒரு மனைவியா வந்து ஆ அவங்களுடைய கணவர வந்து இந்த இந்த ஒரு காரணத்துக்காக தேவையில்லாத வார்த்தைகள சில பேரு யூஸ் பண்ணும்போது, அத நம்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே இது எல்லாமே. ஓகேவா? சரி ஓகே. ஆ அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எவ்வளோ நாட்கள் அவங்க சந்தோஷமாவும் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு சில மைனஸ பார்க்கும்போது, ஓகே நம்ம அத விட நெறைய பாசிட்டிவ்ஸ் இருந்திருக்கும். ஸோ அத அவங்க யோசிச்சு இந்த காரணங்களுக்காக நம்ம கணவர் வந்து ஒரு பேசும் பொருளா இருக்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு அவங்க நெனச்சது உண்மையிலே அவங்க பெருந்தன்மைய தான் அது காட்டுது. ஒரு நல்ல ஒரு டெசிஷன் அது அவங்க எடுத்திருக்கிறது. ஓகே. நிறைவான ஒரு கேள்வி மேம். இப்போ நீங்க ஒரு அட்வொகேட். ஆனா இந்த கேள்வி உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி விவாகரத்து நாங்க பண்றோம்ன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் வித்ட்ரால் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி பண்ணவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா, இப்போ வந்து ஒரு கணவருக்கு இப்ப இந்த கேஸ்ல கூட மணி அவங்க வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. கணவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பொதுவாவே கேட்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நான் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பிறகு, அவங்க திரும்ப சந்திக்கும் அந்த ஒரு கேள்விகள், அந்த ஒரு மன அழுத்தம் வராதா? "நீ தானப்பா அன்னைக்கு வந்து கோர்ட்ல அப்படி சொன்ன. இவரு அப்படி குடும்பம் பத்தினா இப்படி அடிச்சா அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ வந்து வித்ட்ரால் பண்ணிக்க." அப்படி அத சந்திக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இது உண்மையிலே ரைட் கொஸ்டின். இதுல பார்த்தீங்கன்னா 50% தான் சக்சஸ்ஃபுல் ஆகுது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது. 50% வந்து சக்சஸா எனக்கு போறா மாரி தெரியாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, 50% தான் சில பேர் வந்து பிராக்டிகலா நடந்தத வந்து முடிஞ்சத வந்து பேச மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாரி அதாவது இருக்க கோர்ட்ல ஓகே நாங்க கப்புள்ஸ் ஒண்ணா சேரோம்னு ஆ. சொல்லிட்டு, ஆனா இன்னமும் திரும்ப அது ஒரு ஆ பிரச்சனை வரும். அதான் ஓகே, 2 ஓகே. அதான் 50% ஓ! தான் சக்சஸா வந்து அதெல்லாம் மறந்து, நடந்து முடிஞ்சத வந்து பேசாம இருக்கிற சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே, நம்ம அப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டோம். நெறைய உங்க அம்மா வீட்லருந்து பிரச்சனை, எங்க அம்மா வீட்லருந்து பிரச்சனை. அதுக்கப்புறம் நெறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் அவங்க இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே இப்ப இல்ல நீ என் கூட இருக்க, நம்பிக்கையா நான் லைஃப்ப தொடர்றேன் அப்படின்னு தொடர்ந்து போறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான். மத்தபடி நீங்க சொல்ற மாரி இந்த 50% எப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஈகோன்றது இருந்துட்டே இருக்கும். சில பேரு டிபெண்ட்ஸ் அப்பான் கேரக்டர்ஸ் தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்சனல் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். சில பேரு அந்த 50%ல நான் சொல்றவங்க வந்து, "நீ தானே வந்த திரும்பி. சரி ஓகே. ஏதோ பசங்களுக்காக நான் வந்துட்டேன். அதுக்காக என்னால ஃபுல்லாலாம் உன் கூட லைஃப்ப கன்டின்யூ பண்ணக்கூடாது முடியாது. ஏன்னா நீ என்ன அப்படிலாம் பண்ணியிருக்க இல்லையா? ஸோ உங்க அம்மாலாம் என்ன இப்படிலாம் பேசியிருக்காங்க." ஸோ அந்த மாதிரி கணவனாகட்டும், மனைவியா இருக்கட்டும், முடிஞ்சத வந்து அவங்க யோசிக்கிற ஒரு நபர்களாக இருந்தால், கண்டிப்பா அது வந்து சக்சஸா போகாது. அகைன் ஒரு 2, 3 இயர்ஸ் பொறுத்து அவங்க நீதிமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நெறைய. இந்த கேஸ்லயும் அப்படி நம்ம மேம் அப்படி அப்படி நடக்குமா? இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நடக்கக்கூடாதா? நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு நியூ பெர்சன் வந்து நம்ம அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அரசியலுக்கு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து, நம்ம எப்படி இருக்கு? அவங்க என்னென்ன சில விஷயங்கள எப்பவுமே ஒரே விஷயத்திலேயே யோசிக்காம, இவங்க வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா என்ன திங்க் பண்றாங்க? என்னென்ன செய்றாங்கன்றத அவருக்கு வாய்ப்பு குடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால அந்த வாய்ப்புகளுக்கு இந்த மாரி ஒரு சில இடையூறுகள் இருக்கிறத அவர் போயிடுறதால, இன்னும் அது நல்ல ஒரு பாலிடிக்ஸ் வந்து கன்டின்யூ ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. நம்மவும் அதுக்காக வாய்ப்புகள் குடுக்கணும்னு தான் என்னோட விருப்பமே. நன்றிங்க மேம். சிஎம் விஜய் அவர்கள் சங்கீதா அவங்களோட டைவர்ஸ் கேஸ பத்தியும், அந்த டைவர்ஸ வித்ட்ரால் பண்ணிட்டாங்க அந்த கேஸ பத்தியும், அதுலருந்து இன்ஃபர்மேட்டிவா எவ்வளோ விஷயம் சொல்ல முடியுங்களோ, அவ்வளோ விஷயங்கள் கூட சொல்லிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.